எங்க ஒருத்தன் 170 ரூபாய் குத்து ஒரு பக்கெட் முழுக்க டீ தூளை வாங்கிட்டு போறான். ஆனா அடுத்த செகண்டே இவன் போன்ல ஒரு மெசேஜ் வந்து விழுது. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா இவன் வாங்கின அந்த பொருளோட விலைக்கு இப்ப டபுள் மடங்கா காசு இவன் பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு வரம் இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ற வேலை தான் பாத்துட்டு இருப்பான். அப்ப சிக்னல்ல நிக்கும் போது வீல் சேர்ல உட்காந்து தள்ளிக்கிட்டே ஒரு லேடி ரோட கிராஸ் பண்ண பாக்குறாங்க. அப்போ ஒரு ட்ரக் வேகமா வருது. எங்க அந்த ட்ரக் இந்த வயசான லேடி ஏத்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேகமா தள்ளி விட்டு காப்பாத்தி கடைசியில இவனை வேகமா வந்து அந்த ட்ரக் மோதிருது. இப்ப கீழே விழுந்த இவனை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஒளி ஓட்ட மாதிரி இவன் மேல மட்டும் வந்து விழுது. அப்ப இவன் திடீர்னு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகாம எழுந்து நின்னதை பார்த்ததும் எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இப்ப இவன் கண்ணுக்கு மட்டும் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுது. அது என்ன சொல்லுதுன்னா கரெக்டா 3 மணி நேரம் டைம், அதுக்குள்ள நீ என்ன பொருள் வாங்கினாலுமே உனக்கு லாஸே ஆகாது. நீ எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அது அப்படியே டபுள் மடங்கா உன் பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் ஆகும்னு சொல்ல அப்புறம் தான் ஒரு நிமிஷம் இவனே டவுட் பட்டு இது கனவா நனவா நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ தூள் வாங்குறான். இது அப்படியே டபுள் மடங்கான காசு இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல சேர்ந்ததும் இது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூப்பர் மார்க்கெட்ல இருக்க மொத்த பேர்கிட்டயும் நீங்க வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு கத்திடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லா பொருளையும் வாங்கி சூப்பர் மார்க்கெட்டே காலி பண்ணி பில்ல எல்லாம் இவன் தலையில கட்டுறாங்க. இதுல இவனுக்கு ₹1 கூட சுத்தமா லாஸ் ஆகல. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பேங்க் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஐயோ இன்னும் 1.5 மணி தான் இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன கழுத 30 வயசு ஆகுது இன்னும் சிங்கிளா சுத்திட்டு இருக்க. மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ல ஒரு பொண்ணு உன பிடிச்சிருக்குன்னு போட்டுருக்கா. அவளை போய் முதல்ல மீட் பண்றான்னு சொல்லிட்டு டேட் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு பார்க்கவே படபடன்னு இருக்கா. போட்டுட்டு இருக்க எல்லாமே காஸ்ட்லியான பொருள். ஆனா நம்ம தலைவனும் டெலிவரி பண்ற அந்த ஷர்ட்டை போட்டுட்டே போயிட்டான். இதை பார்த்துட்டு கடைசியில இந்த பொண்ணு ஸ்டேட்டஸ் நமக்கு கொஞ்சம் இடிக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே இவனும் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு, கடல்ல மிதக்கணுமா இல்ல ஆகாயத்துல பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் டைட்டானிக் மாதிரி கப்பல்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேட்க கூட்டிட்டு போறது என்ன கப்பலே வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப போயிட்டு ஷிப்போட மாடலை பார்த்தேன் பயங்கர எக்ஸ்பென்சிவான ஷிப்பை வாங்கி அந்த பொண்ணையை கவர் பண்ணிடுறான். கடைசியில 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்லயே ஊறி போயிருக்கிற ஒரு 10 ஆளுங்களா போட்டு எந்த ஷேருக்கு பயங்கரமான growth இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு அது மேல காசை போட்டு வெறும் 3 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல சேர்த்துட்டு பயங்கர பெரிய பணக்காரன் ஆயிடுறான்.